எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவெளியிலே உம்முடைய சமூகத்துக்கு வர கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது எங்களுக்கு நல்ல பங்கு ஆண்டவரே. இந்த நல்ல பங்கை ஆண்டவரே நாங்கள் விட்டு விடாதபடி, இழந்து போகாதபடி இந்த காலவெளியில் எங்களை வரவழைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தீரே, இந்த அவகாசத்தை கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிற ஐயா. ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவரே, இங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்பொழுது இங்கு ஆசீர்வாதத்தையும் ஒரு ஜீவனை நீர் கட்டளையிட்டு இருக்கிற ஆண்டவரே. நீர் கட்டளையிட்டதை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள ஹல்லேலூயா வசனத்தை வாசிக்கிறோமே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது பார்க்கிறோமே. ஆமாண்டவரே, இந்த காலவெளியிலே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை எங்கள் மத்தியிலே முழுமையை நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அது நிறைவேறட்டும், நம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். பரலோகத்திலே நிறைவேறுகிறது போல பூமியிலே, இந்த சபையிலே, இந்த காலை ஆராதனையிலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, யார் யாருக்கு சுகம் வேண்டுமோ இந்த காலவெளியிலே கர்த்தரோட சுகப்படுத்துவீராக. யார் யாருக்கு பலன் வேண்டுமோ அவளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. யார் யார் சோர்ந்து போய் வந்திருக்கிறார்களோ அவளை உற்சாகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே ஆண்டவரே, கட்டுகள் அறுக்கப்படட்டும், சமாதானம் காணப்படட்டும், விடுதலை காணப்படட்டும் ஆண்டவரே, தெளிவு காணப்படட்டும். ஹல்லேலூயா. நீர் வந்தால் என்னென்ன நடக்குமோ எல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரே. பலவனமுந்தி கட்டி போடுகிறோம், விடுதலை ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் நாம் சங்கீதம் மூலமாக கர்த்தர் நாமத்தை மேன்மைப்படுத்தலாம். Thank you Jesus. Hallelujah. Thank you. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 26 Psalm 26. சபை மரபின்படி முதல் வசனத்தை அடியனும் அடுத்த வசனத்தை சபையார் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 26. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்தினாய் நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளந்தரைகளையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பயக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையினாலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதத்திலே 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக. கடைசிய வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். இந்த சபையிலே கொண்டு வந்திருக்கிற உங்களையும் என்னையும் அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றியை செலுத்தலாமா? அவருக்கு ஏற்றதான அந்த துதி பலியை நாம் செலுத்தலாமா? நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கமடையேன், பேரன்பை குறித்த ஆண்டவா நான் சாட்சி கூறுவேன் என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் இந்த பாடலை பாடலாம். ஆண்டவா
தளர விடாதபடி உங்கள் கைகளை திடப்படுத்த வேண்டும். நம்பிக்கையை தளர விடாதபடி நம்முடைய கைகளை நாம் திடப்படுத்த வேண்டும். Let your hands be strong, not to lose hope. Not to lose hope. Last week was quite a difficult week. கடந்த வாரம் சற்று ஒரு கடினமான சூழ்நிலையூடாக கடந்து போக வேண்டிய ஒரு வாரமாக இருந்தது. சில நேரங்களிலே சிலரோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது சிலர் பாஸ்டர் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் இது மாதிரி பிரச்சனை. சில நேரத்தில் ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சில நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. It affects me, it affects the people involved because you don't see a solution. You only see a problem. You only see a dire need. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அது தெளிவாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் கூட அதுக்கு ஒரு பதில் கண்ணு கட்டின தூரம் தெரியல, ஒரு தீர்வு தெரியல, ஒரு விமோசனம் தெரியல. Last week was a situation like that, so it was really hard, where it really affects, you affects your thinking, you can't sleep. பல நேரங்கள் அருமையோட நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையோடாக கடந்து போகிறோம். சில பிரச்சனைக்கு பதிலே தெரியலம்மா, பதிலே தெரியல, இன்னும் பதில் இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு இருக்கிறேன், சம்பந்தப்பட்ட சில மக்களை இந்த காலை வேளையில் காண்கிறேன். அப்படி என்றால் இது நூடாக கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். இதான் உண்மை. உண்மை என்னன்னா, through it all I'm still surviving. Hallelujah. It's the grace of God. இந்த காலவெளியில் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு you won't go down. Me being alive, me be standing before you, it's a miracle. உங்கள் முன்னாடி இருப்பது ஒரு அற்புதம். இதுவரைக்கும் நீங்கள் நானும் வந்திருப்பது ஒரு அற்புதம். ஆனால் பல நேரங்கள் இப்படிப்பட்ட நிலைமைகளூடாக கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. அருமையோட சத்திய வசனத்தில் ஒரு பிரதான நோக்கம், ஒரு பிரதான செய்தி என்று பார்க்க வேண்டும் என்றால், அருமையோட தெளிவாய் அருமையை பார்க்கக்கூடிய செய்தி மீட்பு. மீட்பு தான் வேதத்துடைய பிரதான செய்தியாய் பார்க்கிறோம். The explicit, the open, the main message of the Bible is redemption. Redemption. The drama of redemption is the main story of the Bible. இந்த வேதாகமத்திலே அருமையோட பிரதான செய்தி என்று பார்க்க வேண்டும் என்றால் மீட்பின் சரிதை. மீட்பின் சரிதை தான் அருமையோட இந்த வேதத்தின் பிரதான செய்தி. Of course we read about theology. அருமையோட ஆண்டவரை குறித்ததான அருமையோட இயலை தெய்வீக what do you call it, theology in Tamil, I don't know. இறையியல். thank you for இறையியல். இறைவனை குறித்ததான ஒரு பாடம் அருமையோட உண்டு. We read, and in fact, even other religious books talks about theology, whatever the way they see. ஆகையால் கடவுளை குறித்ததான, இறைவனை குறித்ததான, தெய்வத்தை குறித்ததான காரியம் பைபிளில் உண்டு, மற்ற வேதத்திலே உண்டு. ஆகையால் அருமையோட yes, it's there, but that's not the main thing. That's not the main message. Anthropology is about a study of human beings. மனிதனை குறித்ததான, மனித இயல் குறித்ததான செய்திகள் உண்டு. வேதம் கூறுகிறது the origin of man, the man's culture, man's behavior. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்கிறோம். பைபிளில் கூட இல்லை, மற்ற மதத்தின் புத்தகத்தில் மனிதனை குறித்து பலவிதமான கதைகள் உண்டு, காரியங்களை வாசிக்கிறோம். Amen. Morality and ethics, of course, is there in the Bible. அருமையால ஒழுக்கம், நல்நெறி. நிறைய நேரத்தில் ஆமா இது கூட ஏங்க நம்ம ஊரில் வள்ளுவர் கூட சொல்றாங்க, நன்னெறி சொல்றாருங்க. நிறைய நன்னெறி புத்தகங்கள், நன்னெறி அருமையான நூல்கள் பல உண்டு. வேதாகமம் ஒரு நன்னெறி புத்தகமா? ஆம். ஆனால் இது முக்கியமான செய்தி அல்ல. ஏன்னா மற்ற மதங்களிலும் அருமையுள்ள நன்னெறி எல்லாரும் நல்லதான் சொல்றாங்கன்னு சொல்றதை நாம் கேள்விப்படுகிறோம். But that's not the main. And few religion talks about heaven and hell. Bible talks about heaven and hell. பரலோகத்தை குறித்து, நரகத்தை குறித்து வித்தியாசமான வரைபடம் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட செய்தி சில மதங்கள் கூறுகிறது. ஒரு முக்தி உண்டு, ஒரு மோட்சம் உண்டு, ஐயா ஒரு நரகம் உண்டு, ஐயா ஒரு எண்ணம் இருக்கு, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் there is the concept of heaven and hell.
But that's not the main theme of the message of the Bible. வேதாகமத்தினுடைய முக்கியமான செய்தி இது அல்ல. வேதாகமத்தின் முதல் முக்கியமான செய்தி என்னவென்றால் ரட்சிப்பு, மீட்பு. ஹல்லேலூயா. இதுதாங்க வேதாகமத்தின் முக்கியமான செய்தி. வேற எந்த மதத்திலும் வேற எந்த ஒரு நூலிலும் இப்படிப்பட்ட செய்தியை பார்ப்பதில்லை. Redemption, salvation, restoration is the main message of the Bible. The drama of redemption. அருமையுள்ள ஒரு மீட்பின் சரிதை தான் வேதாகமத்தில் முக்கியமான செய்தியாய் பார்க்கிறோம். இன்னொரு மதத்தை அருமையாள பார்க்கும் பொழுது அங்கேயும் இயேசு என்று அருமையாள கூறப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அவர்களை இயேசு என்று பார்க்காமல் வேற ஈசா என்று பார்ப்போம். அதை பார்க்க வேண்டும் என்றால் அருமையாள அந்த மதம் கூறுகிற காரியம் என்ன? இவருடைய அற்புத பிறப்பு, கன்னி வயிற்றில் பிறக்கிறதை சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இவரை குறித்து பார்க்கும்போது he is a pure boy, ஒரு சுத்தமான ஒரு பையன் என்று சிறு வயதிலிருந்து அவர் அழைக்கப்படுகிறார். அது மாத்திரமல்ல, பலவிதமான அற்புதங்களை செய்துகிறவராய் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவரை ஒரு அருமையோட தேவ ஆவியாய் பார்க்கிறோம். the spirit of God. அவரை தேவ வார்த்தையாக வெளிப்படுத்துகிறார்கள். நல்லது. அது மாத்திரமல்ல அருமையோட அவர் பரமேறினார், அவர் திரும்ப வரப்போகிறார். இதெல்லாம் அருமையான செய்தி வேதாம் கூறுகிறது. வெரி குட். பட் they don't show him as a savior. மீட்பராய் பார்ப்பதில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அருமையாவுல யோசேப்பு மரியாளை தள்ளிவிடும்படியாய் எத்தனைக்கிறான், யோசிக்கிறான். காரணம் என்ன? அவள் பிள்ளை உண்டாயிருக்கிறார். அப்பொழுது தூதன் வந்து சொல்லுகிறதை பார்க்கிறான். அப்பா தள்ளிவிடாத. காரணம் என்ன? அவளுக்கு கர்ப்பம் தரித்து இருக்கிறது பரிசுத்த ஆவியினால ஏற்பட்ட ஒரு காரியம். அது மாத்திரம் இந்த ஒரு பிள்ளை ஒரு விசேஷித்தமான பிள்ளை. அந்த பிள்ளைக்கு பேர் என்ன பேர்? இயேசு. ஏன் தெரியுமா? இயேசு அவர் தன்னுடைய ஜனங்களை ரட்சிப்பார், பாவத்தில் ரட்சிப்பார். ஆகியால் அந்த பிள்ளைக்கு என்ன பேரு? இயேசு. ஈசா கிடையாது, இயேசு. இயேசுன்ற பேர் யெஷுவா, ரட்சகர் தாங்க முக்கியமான செய்தி. இதை விட்டு போட்டு அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் நல்ல வார்த்தைகளை சொன்னவர், அவர் நல்ல வழியில் நடத்தினவர், அற்புதம் செஞ்சவர், பரலோகத்துக்கு போனவர், கன்னி வயிற்றில் பிறந்தவர், அது திரும்பி வரப்போறார். இதெல்லாம் நல்லதுப்பா. அவர் மனிதனை ரட்சிக்கக்கூடியவர். இந்த மீட்பின் செய்தி தான் வேதாகமத்தில் பிரதான செய்தியாக பார்க்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அருமையான இந்த செய்தி ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறோம். இதனுடைய நிழல் வேதாம் முழுவதும் பார்க்கிறோம். இந்த மீட்பின் செய்தியினுடைய நிழல் செய்திகள் வேதாம் முழுவதும் பார்க்கிறோம். We see first the fallen man, the half naked fallen man. இன்றைக்கு அரையங்குறையமாய் அருமையான அத்தி இலைகளை தேய்த்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு தோல் ஆடைகளை உடுத்தினான். அதுவே முதல் செய்தி. தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள, தன்னைத்தானே மூடிக்கொள்ள அருமையுள்ள சாத்தியம் இல்லாத நிலையில், சக்தி இல்லாத நிலையில் இருக்கும்பொழுது அவனுக்கு ஒரு தோல் ஆடைகளை உடுப்பித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. முதல் ரட்சிப்பின் மீட்பின் செய்தியை பார்க்கிறோம். தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. இதுதான் அருமையோட வேதத்தில் வாசிக்கிறோம். 40ஆம் சங்கீதம் அருமையோட வாசிக்கும் பொழுது அருமையான பயங்கரமான குடியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். ஆமென். ஏனென்றால் அருமையுள்ள இங்கே எனக்கு குடியில உலையில் இருக்கும்பொழுது என்னை நான் ரட்சித்துக் கொள்ள எனக்கு திராணி இல்லை. ஸோ முதல் செய்தி அதுதான். அடுத்தது பார்க்கிறோம் அருமையுள்ள நோவாவின் கதை பார்க்கிறோம். நோவாவின் சம்பவத்தில் பார்க்கிறோம். ஒரு பெரிய அழிவு வந்தது. ஒரு பெரிய அழிவு வரும்பொழுது நோவாவின் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார், மனுக்குலத்தை பாதுகாத்தார். ஆகிய ஒரு மீட்பின் செய்தியை அங்கே பார்க்கலாம். ஆமென். Throughout the Bible you see lots of redemption messages. ஆமென். யோசேப்பின் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பின் சம்பவம் என்ன? குடும்பம் பஞ்சத்தினாலே வாடியும் பொழுது யோசேப்பை ஒரு மீட்கிற நபராக, ஒரு ரட்சகனாக கர்த்தர் பயன்படுத்துகிறது பார்க்கிறேன். எந்த குடும்பம்? தன்னை வெறுத்த குடும்பம், தன்னை ஒதுக்கின குடும்பம், தனக்கு கெட்டது செஞ்ச குடும்பம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுக்கு நிழலாய் பார்க்கிறோம், ஒரு மீட்பின் செய்திக்கு நிழலாய் பார்க்கிறோம். அருமையோட பஞ்சத்திலே தவிக்கிற மக்களுக்கு ஒரு ரட்சண்ய செய்ய, ஜீவ ரட்சண்ய செய்ய ஹல்லேலூயா கர்த்தர் அனுப்பினார். பார்க்கும் பொழுது again another redemption story. Even for the family who was famished, even when the family was famished, even when the family was frowning against Joseph, இவனை வெறுத்தாங்க, ஒதுக்கி விட்டார்கள், கோபப்பட்டார்கள். அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்ய ஹல்லேலூயா. இதுதான் அருமையான மனுக்குலம் இயேசுக்கு செய்திருந்தது. ஆனாலும் அருமையான இந்த மூத்த சகோதரர் நமக்கு விடுதலை கொண்டு வந்தார் பார்க்கிறோம். Several stories in the Bible. Story of Ruth is another beautiful story. Everything was gone. இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையோ, இதுக்கு பிறகு விமோசனம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு கிங்ஸ்மேன் ரிடீமர் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. இதுக்கு மேல விமோசனமே இல்லை. ரூத் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருவர் அருமையோட மீட்பர் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். காணாமற் போன ஆடு, காணாமற் போன வெள்ளிக்காசு, காணாமற் போன பையன் எல்லாம் இழந்து போனதை கர்த்தர் மறுபடியும் மீட்டு கொண்டு வருகிறார். இதுதாங்க வேதாமத்தின் பிரதான செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு அருமையான கதையை வாசிக்கிறேன். என்ன கதைன்னா, ஐயா ஒரு குயவன் ஒரு மண்பாண்டத்தை வணையும் பொழுது, நன்றா இருந்து கொள்ளலாம், இந்த குயவன் மண்பாண்டத்தை அருமையாளே கெடுக்கவில்லை, அழிக்கவில்லை, அவன் வணைகிறான். இன்ஃபேக்ட் he was in the process of making, not messing it up. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு குயவனாக இருக்கிறான். ஆமென், நல்ல குயவனா. இந்த வாலு பையன் மாதிரி இல்லை. அந்த வாலு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, மண்ணை போட்டு என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க, மிதிப்பாங்க, கெடுப்பாங்க. அப்படி இல்லைம்மா. யூ see he is a potter. ஐயா ஒரு குயவனாக ஒரு மண் இருக்கும் என்றால் அந்த மண்ணை வைத்து ஒரு நன்றாய் வணையக்கூடிய வல்லவராக இருக்கிறார். தெரியும், அவருக்கு செய்ய தெரியும். ஆனால் what to do? Sometimes in a good intention, in a good process, things get messed up. ஐயா வணையும் பொழுது அது என்ன ஆச்சான், ஐயா வந்து அடிச்சாங்க கெட்டு போயிடுச்சு, உதச்சாங்க கெட்டு போச்சு, அதை விட்டுட்டு போயிட்டாங்க கெட்டு போயிடுச்சு, அதை சரியா சுத்தல கெட்டு போச்சு. அது எனக்கு இதெல்லாம் விளங்குதுமா எனக்கு. ஆனால் அது எப்படிங்க, அது நல்லது செய்யும் போதே கெட்டது நடக்கும். சிலங்க சொல்லுவாங்க, நான் நல்லது தான் பண்ணேன், என்ன ஆயிடுச்சு, கெட்டதாயிடுச்சு. பலமுறை கேட்டிருக்கோமே, நான் நல்லதுக்கு தான் பண்ணேன், நான் இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை. ஐயா குயவன் வணைகிறான். ஐயா குயவன் கெடுக்கவில்லை, வணைகிறான். சில நேரத்தில் அப்படி தாங்க நிறைய அம்மா அப்பா கூட நல்லது செய்யணும்னு நினச்சி இவன் கையில் கட்டி கொடுத்துட்டாங்க. ஐயோ தெரியும்ல, நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு அவ கையில் கட்டி கொடுத்துட்டாங்க. நல்லது செய்யணும் நிறைய நடக்குமா. கேட்டால் சொல்ல, ஐயோ நான் என்ன பண்ணுறது, என் பிள்ளைக்கு நல்லது செய்யணும் தான் நினச்சேன். ஆமாங்க, நிறைய நேரத்தில் என்ன நடக்குது தெரியுமா, வணையும் பொழுதே அருமையாவுள்ளே அது வாடி விடுகிறது, வணையும் போதே அருமையாவுள்ளே அது அருமையாவுள்ளே கெட்டு விடுகிறது. இது தான் நடந்தது. ஆனால் கதை என்ன சொல்லுதுன்னா, அப்படியே ஆண்டவர் விட்டுல. ஆமென், கெட்டு போனது மறுபடியுமாய் again another beautiful message of restoration, மறுபடியுமாய் புதுப்பிக்கப்படுகிறதை அருமையாவுள்ள இன்னொரு அருமையான சம்பவத்தை வாசிக்கிறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். இட்ஸ் another beautiful story. பெத்தாச்சு, பெத்து போட்டாச்சு, அதை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை. பிறப்பிலேருந்து நேராக இறப்புக்கு போதுமா இந்த பிள்ளை. This child is going from birth to death directly. அப்பதான் பிறந்து தொப்புள் அறுக்கப்படாத நிலையில அருமையுள்ள ரத்தத்தில் கிடக்கிற பார்த்து பக்கத்தில் வந்து என்ன சொன்னாரு, ஓ ஹல்லேலூயா, ஒரு வாழ்வு கொடுக்கிறார். வாழ்க்கைக்கே தகுதி இல்லாத எனக்கு வாழ்வு கொடுக்கிறார். இந்த காலவெளியில் அருமையான எல்லாரும் சொல்ல, ஐயா என்கிட்ட வந்து எனக்கு வாழ்வு கொடுத்தார். அவர் நல்ல சமாரியன் கதை, ஒரு அருமையான கதை. குற்றூராக இருக்கிற அவன் கிட்ட வந்து பார்த்து அவனுக்கு சாகும் தருவாயில் ஒரு வாழ்வை கொடுக்கிற இந்த வேதம் முழுவதும் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு செய்தின்னா என்ன செய்தி தெரியுமா, மீட்பின் செய்தி. மீட்பின் செய்தி. ஹல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து எசேக்கியேல் இன்னொரு கதையை சம்பவத்தை வாசிக்கிற 37ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறேன்னா, ஐயா வந்து பார்க்கிறார், அந்த பள்ளத்தாக்கு முழுசா என்ன இருந்துச்சு, உலர்ந்த எலும்புகள், மகா உலர்ந்த நிலை. என்னப்பா இது உயிர் பெறுமா, இது என்ன கேட்காதீங்க, உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே, உனக்கு தெரியும். Amen, hallelujah. So the entire Bible is filled with message of restoration, the drama of redemption. இதுதாங்க வேதாமத்திலே ஒரு முக்கியமான செய்தி. எனக்கு பிடிச்ச ஒரு செய்தி உண்டு. அது மாத்திரம் ஓசியா புத்தகம் நமக்கு தெரியும். ஒரு சோரம் போன ஸ்திரீயை என்ன ஆக்கிட்டாரு, சம்சாரம் ஆக்கிட்டார். சோரம் போன ஸ்திரீமா, இவளுக்கு ஒரு சம்சார வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். கெட்டுப்போனவளுக்கு ஒரு வாழ்க்கை. யோவான் தீர்க்கதரிசி புத்தகம் இன்னொரு அருமையான செய்தி. அது என்னன்னா, இது வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, பச்சைப்புழு, அதை வந்து என்ன பண்ணிச்சு, அழித்து போட்டுச்சு. அதை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஐயா எவ்வளோங்க சொல்கிறது, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு பிடிச்ச ஒரு கதை, ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான கதை அது. வேதாமத்தில் இதுக்கெல்லாம் கூட பைபிளில் எழுதி வச்சுருக்காங்க. என்னமா அதில் என்ன பார்க்கணுன்னா, கோடரி கதை.
கோடரி. அதுக்கு வந்து பைபிளில் ஒரு கதை, அதுக்கு வேறு கதை மாத்திரம் இல்லை, ஒரு அற்புதம் வேறு. எதுக்கு? அந்த கோடாலிக்கு ஒரு அற்புதம். இன்னைக்கு கோடாலினா கூட நிறைய பேருக்கு தெரியாது. கோடாலிக்கு ஒரு அற்புதம். ஆமென், ஹல்லேலூயா. அதில் கூட என்ன நடக்குதுன்னா, இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். ஒரு அருமையான சம்பவம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெருகுதல் காணப்படுகிறது. தீர்க்கதரிசி புத்திரர் வந்து எலிசா பார்த்து சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் கூடி இருக்கிறோம், இடம் ரொம்ப சின்னதாக போச்சு. இடம் சின்னதாக போகாது, என்ன ஆகிடும்? எண்ணிக்கை ஜாஸ்தியாச்சு. சில சட்டை சின்னதாகிடுச்சுன்னுவாங்க. சட்டை சின்னதால சட்டை அப்படி தான் இருக்குது. நீ என்ன ஆகிட்ட? நீ பெருசாகிட்ட. சரி, இங்கே பார்க்கும்போது சரிப்பா வந்து ஒரு பெருசாக கட்டுவோன்னு சொல்லிட்டு கட்டுறாங்க, எல்லாம் போகிறாங்க, நம்மளால தெரியும். அப்போது ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி எங்கே தண்ணிக்குள்ளே விழுந்து போச்சு. கோடரி நமக்குலாம் தெரியுமே. கோடரினா இருக்கும், ஒரு இரும்பு இருக்கும், அப்புறம் ஒரு கட்டை இருக்கும். அதாங்க கோடரி. அதை இரும்பும் கட்டையும் அப்படி இணைஞ்சிருக்குமா, அப்படி இரும்பு இப்படி இருக்கும், கட்டை இப்படி இருக்கும். இதுதான் அதான் கோடரி. இரும்பு எப்படிப்பட்டதுன்னா, இரும்பு வந்து போட்டிங்கன்னா கீழே போயிடும். மரம் மேலே மிதக்க மாத்திரம். மரம் வந்து மேலே வளரக்கூடியது. இரும்பு எப்போதுமே பூமிக்குரியது. ஒன்று பூமிக்குரியது, ஒன்று மேலே போகிறது. இது ரெண்டும் இணைஞ்சாதான் என்னங்க? கோடரி. அப்படி தானே கோடரி. இது என்ன ஆச்சுன்னா, இந்த கனெக்ஷன் போயிடுச்சு. கனெக்ஷன் போடணுன்னு இரும்பு எங்கே போச்சு? அது எப்போதுமே அது இரும்பு அப்படி தான். கனெக்ஷன் போன உடனே எங்கே போய்டும்? அது உள்ள கீழே போயிடும். கீழே போன ஐயோ போயிடுச்சே. அப்போ வந்து கேட்குறாரு, எங்கப்பா போச்சு? இதோ இந்த இடத்துல போச்சு. அப்படியா? அப்போ எலிசா என்ன பண்ணுறாருன்னா, வசனத்தில் வாசிக்கணும், ஒரு கொம்பை வெட்டி. ஏற்கனவே ஒன்று இருக்கே, அது இருக்குங்க. ஆனால் இது ஒரு என்ன கொம்பை வெட்டினா என்ன கொம்புன்னுவாங்க? அது பச்சை. ஆமாம். இப்போ கொஞ்சம் கதை விளங்குமே. இப்போ கதை கொஞ்சம் ஒரு பச்சை கொம்பு. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னமோ சொல்லுவாங்களே, ஈசாயின் அடிமரம். ஆமென், ஹல்லேலூயா. அதை வந்து நல்லா இருந்த பச்சையாக இருந்த ஒரு கொம்பை வெட்டி எங்கே போட்டாங்க தெரியுமா? எங்கே இரும்பு போச்சோ, இரும்பு விழுந்த இடத்துல இதை போட்டாங்க. ஐயா, நான் இல்லை, இரும்பு விழுந்த இடத்துல அது போட்டால் ஒரு கட்டை தூக்கி அடித்தா தண்ணிக்குள்ளே போகும், ஆனால் தண்ணிக்குள்ளேயே இருக்காது. ஹல்லேலூயா. இது மாதிரி இரும்பு விழுந்த இடத்துல இந்த கட்டை போட்டாங்க, இந்த கொம்பை போட்டாங்க. உள்ளே போய் இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன், என்ன போட்டாங்கன்னா ஸ்டிக்காம். ஏன் ஸ்டிக்கு தெரியுமா? அது போய் ஸ்டிக் பண்ணிட்டு வரும். அது உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது என்ன கொண்டு வந்துருச்சு? இதாங்க மீட்பின் செய்தி. கோடரி வச்சு ஒரு மீட்பின் செய்தி அருமையான வேதத்தில் வாசி. ஐயா, எத்தனை மீட்பின் செய்தியை வாசிக்கிறோம். ஆகையால் ஆண்டவருடைய எண்ணம் என்னவென்றால், ஒரு மனிதன் கெட்டு போவது தேவ சுத்தம் இல்லை. லூக்கா 19:10 வாசிக்கும் பொழுது, இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே அதுக்கு தான் மனுஷகுமாரன் வந்தாரு. அவருடைய நோக்கமே யார் யார் வாழ்க்கையில் இழந்து இருக்கிறார்களோ அந்த இழப்புகளை ஈடுகட்டும்படி தான் ஆண்டவர் வந்தார். யோவான் 10:10 அருமையான 10 வாசிக்கிற மருமையில, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும், ஜீவன். So please, this is the main message of the Bible, of restoration. And one of the classic stories of the Bible of restoration is the story of the people of Israel being delivered from Egypt, going to the promised land. இதில் ஒரு சிறந்த செய்தி, ஒரு பெரிய செய்தி, பிரதான செய்தி இதில் பார்க்க வேண்டும் என்றால், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு அவங்க எங்கே போனாங்க? கானானுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறது பார்க்கிறோம். இட்ஸ் ஸோ சிம்பாலிக் டு அவர் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அநேக காரியங்களை நிழலாய் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் இந்த மீட்பின் செய்தியை குறித்து மறுபடியும் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆமென். The story begins in slavery in Egypt. எல்லாருக்கும் தெரியும், இந்த யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது என்ன எடுத்து வாசிக்க வேண்டாம், கதை ஆரம்பிக்கிறது விட வாசிக்கிறேன். என்னன்னா, நல்லா இருந்தவங்க கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. யோசிப்பை அறியாதவர் அப்படிதாங்க. அப்படிதான் எல்லார் கஷ்டமும் அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. கஷ்டம் நினைக்கல, நல்லா தான் நினச்சோம். எல்லாரும் ஆபிரகாம் பஞ்சம்னா எங்கே போயிடுவார்? எகிப்துக்கு தான் போவாங்க. யாக்கோபு பஞ்சம்னா எங்கே போவாங்க? எல்லாம். ஏன்னா அது ஆரம்பத்தில் நல்லது மாதிரி தாம்மா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு.
ஆனா எப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு கெட்டதா மாறிடுச்சு. See, that's Egypt. That's the story of Egypt. Things appear to be good. Things were fine. So much so they went and settled in Egypt. எந்த அளவுக்குன்னா அங்க போய் தங்கி விடுகிறதை பார்க்கிறோம். பஞ்சத்துக்கு தான் போனாங்க, ஆனால் அருமையாவில் அங்க போய் தங்கி விட்டார்கள். காரணம் என்ன? எகிப்து. அப்படிதான் பார்க்கிறோம். எகிப்தை குறித்து பார்க்கும் பொழுது we see a place of slavery. It begins well, but it happens slowly. It happens gradually. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாய் அருமையாவுலே அந்த எகிப்து அருமையாவுலே இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சங்கிலி போட ஆரம்பித்தது. Then we see Egypt representing bondage. எகிப்து என்றால் அருமையாவுலே கட்டுகள், எகிப்து என்றால் அடிமைத்தனம், எகிப்து என்றால் பாவம், எகிப்து என்றால் சங்கிலி, எகிப்து என்றால் பாடுகள். ஆமென், ஹல்லேலூயா. அருமையாவுலே எகிப்து என்றால் நிலைமைகள் மோசம், எகிப்து என்றால் பாரம், எகிப்து என்றால் நுகம். ஆமென், ஹல்லேலூயா. எகிப்து என்றால் ஐயா அங்கேருந்து உன்னை நீ ரட்சித்துக் கொள்ள முடியாது, நீ மாட்டிக்கிட்ட, அவ்வளோதான், இதுக்கு மேலே முடியாது. ஏதாவது பேசணும் இன்னும் மோசமாக போயிடும். அருமையாவுலே ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ கான்ட் ஈவன் டாக். நீ பேச நிலைமை மோசமாக போயிடும். இதுதான் அருமையால் எகிப்து. இதிலிருந்து ஒரு அருமையாவில் இன்றைக்கு பார்க்கும்போது பாவம் உலகம் எகிப்துக்கு நிழலாய் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இடத்திலிருந்து இப்படிப்பட்ட நிலையிலிருந்து கர்த்தர் நம்ம மீட்டு கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் அருமையாவுலே இங்கே எகிப்தின் கதையை பார்க்கிறோம். ஆமென். இதை வாசிக்க வேண்டும் என்றால் அருமையாவில் let us turn this morning காலவேளை பிரயோஜனமாக யாத்திராம் 15ஆம் அதிகாரம் முதல் 19 வசனங்களை வாசிக்கலாம். Exodus chapter 15 1 through 19. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டை கொஞ்சம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முழு மீட்பின் சரிதையை நீங்க பார்க்கலாம். ஆமென், வாசிக்கலாமே. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். பார்வன் சொன்னா, என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஹல்லேலூயா. எங்க உம்முடைய வாசஸ்தலத்துக்கு நேராக வழி நடத்தினீர். தொடர்ந்து வாசிக்கலாம். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். யார் ஜனங்க? நல்ல கவனி. இது வரைக்கும் கேட்ட வசனம் எல்லாம் நடந்த காரியம். இதுக்கு பிறகு நடக்க போகிற காரியத்தை வாசிப்போம். ஜனங்கள் கேட்டு தத்தளிப்பார்கள். யாருன்னா தொடர்ந்து வாசிக்கலாம். பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். பெலிஸ்தியாவின் குடிகள் திகில் பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட்ஸ் a holistic message, holistic song. ஐயா, அங்க மோவாபின் பராக்கிரமசாலிகள் நடுக்கம் பிடிப்பார்கள். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். கானான் கரைந்து போகும். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். ஆமென். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும், அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும், அப்புறம் நீர் மீட்டு கொண்ட ஜனங்கள் கடந்து போகிற வரைக்கும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். ஆமென். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுவார்.
பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மீட்பின் பாடல்ல பார்க்கும் பொழுது எகிப்தில் வந்தது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் நடந்த காரியத்தை மாத்திரம் சொல்லவில்லை, இனி நடக்க போகிற காரியம். எங்க கானானுக்கு போய் இவங்க சேர்கிற வரைக்கும் ஒரு முழுமையான மீட்பின் சரிதையை பாடலாய் மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் பாடினார்கள். ஆமென். பாடுறதுக்கு என்ன வேணும்? பாடுறதுக்கு என்ன வேணும்? பாடுறதுக்கு என்ன வேணுமா? என்ன வேணும்? வாய் வேணும். வெரி குட். பாடுறதுக்கு வாய் இருந்தா போதும். வெரி குட். வேற என்ன வேணும்? அது போதுமா? வாய் இருந்தா போதும். பாடுறதுக்கு பாட தெரியணும்னு அவசியம் கிடையாது. இங்க வந்து மேலே வந்து பாடணும்னா பாட தெரியணும், கொயரில் பாடணும்னா பாட தெரியணும். மற்றபடி என்ன பண்ணலாம்? எல்லாரும் பாடலாம், தப்பு கிடையாது, எல்லாரும் பாடலாம். பாடுறதுக்கு வாய் இருந்தா, பாடுறதுக்கு ட்ரைனிங்னா வேணுமா? அவசியம் இல்லை. கொயரில் பாடுறதுக்கு ட்ரைனிங் வேணும், பாடுறதுக்கு ட்ரைனிங் அவசியம் கிடையாது. பாட்டெல்லாம் கற்றுக்கணும் அவசியமே கிடையாது. யார் பாடலாம்? யார் வேணா பாடலாம். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்கம்மா, இங்க இஸ்ரவேல் மக்கள், மோசே இஸ்ரவேல் மக்கள் பாடினார்கள். இங்கிலீஷ் எடுத்து வாசிக்கலாமே, if somebody has an English Bible. Moses and the children of Israel. இந்த NIV இருக்குங்களா? Does anyone have NIV? How does it go in NIV? The Moses and the Israelites. Thank you, it's okay. ஸோ மோசே அவன் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? இந்த பாட்டு பாடினாங்க. இந்த பாட்டு 19 வசனம் வரைக்கும் இருக்கிற அருமையான பாட்டு, ஒரு முழுமையான மீட்பின் பாடலை பாடினார்கள். ஆமென், ஆமென். இன்னைக்கு காலையில் நம்ம செய்திக்கு போகலாம். செய்தி என்னன்னா அடுத்த வசனம் தான் செய்தி. அடுத்த 2 வசனம். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். ஆமென். 20 மறுபடியும் வாசிமா. ஆரோனின் சகோதரியாகிய, தமிழ்ல ஒரு வார்த்தை இல்ல, இங்கிலீஷ் யாருக்காவது 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். தேங்க்யூமா. தென் மிரியம் த ப்ராஃபெட் அப்படின்னா அப்பொழுது, இல்லாவிட்டால் அதற்கு பிறகு. எதற்கு பிறகு? மோசே இஸ்ரவேல் மக்கள் ஒரு பெரிய பாட்டை பாடினாங்கல்ல, அந்த மீட்பின் பாட்டை பாடினாங்கல்ல, ஒரு முழுமையான பாட்டு பாடினாங்கல்ல, அவங்க பாடி முடிச்ச பிறகு. ஆமென். இந்த காலவெளியில் அருமையோடு உங்களுடைய கவனத்தை இந்த 20ஆம் 21ஆம் வசனத்துக்கு அருமையோடு ஈர்க்க விரும்புகிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தென் மிரியம், அதுக்கு பிறகு மிரியமை குறித்து என்ன வாசிக்கிறோம் என்றால், அருமையில வாசிக்கலாம். 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மிரியம் ஆரோனுடைய சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவள். கொஞ்சம் இருங்கம்மா. இவரை வேதம் என்ன சொல்லுதுன்னா, தீர்க்கதரிசினா ஏதாவது என்ன பண்ணிருக்கணும்? தீர்க்கதரிசனம் சொல்லி ஏதாவது ஒரு ஊழியம் செஞ்சு இருக்கணும். ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இல்லையே. நமக்கு தெரியும் அருமையாவில் கர்த்தர் மோசே 80 வயதில் அழைக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அருமையாவில் நான் போக மாட்டேன் சொல்லும் போது அதுக்குள்ளே ஆரோனை கொண்டு வந்து பாதி வழியில் ஆரோன் யார் என்ன பண்ணுறாரு? மோசையை சந்திக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் ஆரோன்கிட்டையும் பேசினாரு. இவங்க 2 பேர் யார்கிட்ட போனாங்க? பார்வோன்கிட்ட போய் நிற்கும் போது அருமையாவில் when Moses stood before Pharaoh, Aaron was with him. We don't see Miriam there. பார்வோனை சந்திக்கும் பொழுது அங்கே மோசே கூட ஆரோன் இருக்கிறதை பார்க்கிறோம். Then we see when Moses spoke to the people of Israel, இஸ்ரவேல் மக்களிடத்தில் பேசும்பொழுது கூட யார் இருக்கா? ஆரோன் இருக்கிறதை பார்க்கிறோம். மிரியாம் அங்கே இல்லை. When Moses was there to perform all the plagues in Egypt, அந்த வாதைகள் அருமையாவில் நடக்கிற சம்பவத்தை பார்க்கும்போது மோசே கூட இருந்தது யாரு? ஆரோன் இருக்கிறதை பார்க்கிறோம். மிரியாம் இல்லை. அப்பனா என்னங்க ஊழியம்? ஒரு ஊழியமா செய்யல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? இவங்கள தீர்க்கதரிசின்னு சொல்லுதுங்களே. எப்படிங்க இவங்க தீர்க்கதரிசி? எனக்கு தெரிஞ்சு வசனம் மிரியாம் குறித்து என்ன சொல்லுதுன்னா, மிரியாம இவங்க எதிர்த்து பேசினாங்க. அப்புறம் என்ன ஆச்சுங்க? இதுதான் எனக்கு தெரிஞ்ச கதை. இன்னைக்கு
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குறை சொன்ன உடனே வெளியே வரதுக்குள்ள குஷ்டரோகம் வந்துச்சு. இதுதான் எனக்கு தெரியும். அப்படி என்னங்க தீர்க்கதரிசி, அப்போ இவ என்னதான் செஞ்சிருக்கா, என்ன ஊழியம் செஞ்சா, அப்படி ஒன்றும் தெரியலையே. கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி போன ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆமென். About 80 years ago, when here is a little girl, maybe about 5 or 8 years old, ஒரு 5 இல்லாட்டி 8 வயசு ஒரு சின்ன பெண். அருமையாவுல something happened. Let's turn to Exodus chapter 2. 2ஆம் அதிகாரத்துக்கு முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குடும்பத்தால் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் லேவியின் பண்ணினான். குமாரத்திகள் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். யாருமா தமக்கை? தமக்கனா அக்கா. நன்றாக கவனிக்கலாம். This is the first introduction about Miriam. மிரியாம் குறித்து தான் முதல் வசனம் இதுதான். And here she is introduced as prophet. No, a sister of Moses, not the daughter of Amram and Jochebed. Amen. அருமையான வேதாந்தத்தில் முதல் இந்த மிரியாமை குறித்து பார்க்கும் பொழுது இந்த அம்ராம் யோக்கபத்தினுடைய மகள் என்ன பண்ணா, இந்த குழந்தைய பார்க்கும்படி போனான். அப்படி போட்டு இல்லை. இன்னும் சொல்லணும்னா இந்த உறவுகளுக்கு வரலாமே. இந்த சகோதரி, இந்த பிள்ளைக்கு சகோதரின் உறவு எவ்வளவு நாள் உறவு? 3 மாசம் தான் இந்த உறவு. சரிங்களா? இது வரும் 3 மாசம் உறவு. அதுக்கு முன்னாடி மகள் என்ற உறவு மேபி 5 வருஷம் இல்லாட்டி 8 வருஷம். ஆமாவா இல்லையா? நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சோ இந்த இடத்துல பார்க்கும்போது இவளை மகள் என்று பார்க்காமல் வேதாமம் முதல் சொல்லுகிற காரியம் என்னன்னா தமக்கை. Hallelujah. As the sister. So Bible is giving you a different picture. வேதாம் கூறக்கூடிய அந்த விதத்திலே நாம் பார்க்க வேண்டும். இவள் அம்ராம் யோக்கபேத்தினுடைய மகளாய் பார்க்கவில்லை. இவளை எப்படி பார்க்கிறோம் என்றால் அருமையுள்ள மோசேனுடைய அக்காவாக பார்க்கிறோம். என்ன பார்க்கிறாளாம்? வாசிக்கலாம், மறுபடியும் வாசிக்கலாம். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அதற்கு என்ன சம்பவிக்கும் என்று அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. நன்றி அறிந்து கொள்ளலாம். அருமையோலே, இது புதிய சம்பவம் அல்ல. அந்த நாட்களிலே ஆண் பிள்ளை பிறந்தால் அந்த ஆண் பிள்ளையை கொன்றுவிட வேண்டும். அதில் குறிப்பாக கொல்லக்கூடிய விதம் என்னவென்றால் அருமையோலே, அந்த பிள்ளை எங்கே போட்டுருவாங்க? நைல் நதியில் போடுவாங்க. நம்ம தெரியும், நைல் நதியில் போட்டால் என்ன வரும்? கிராக்கடைல்லாம் வரும். பார்த்தலாம், அந்த கிராக்கடைல் வரும், அப்புறம் என்னென்னமோ வரும், அப்புறம் உள்ளுக்குள்ளே அப்படியெல்லாம் விழுந்து செத்துருவோம் அந்த பிள்ளை. ஐயா, அம்மா பார்க்க மாட்டாங்க. அம்மா பார்க்கறதுக்கு மனசு வராது. பிள்ளையை போட்டுட்டு வந்துடுவாங்க. நம்ம எல்லாம் தெரியும், ஆகார் சம்பவம் நமக்கு தெரியும். அந்த பிள்ளை சாகும் கிடக்க இருக்கும் பொழுது அந்த பிள்ளை சாகிறத ஒரு தாயினால் பார்க்க முடியல, தாங்க முடியல. அருமையுள்ள எப்படிப்பட்ட காரியம். போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐயோ இந்த நாட்களில் நிறையா யூடியூப், இந்த ஃபேஸ்புக் என்னென்னமோ கண்ட கதையும் போடுறாங்க. ஒரு காலத்தில் ஒரு அளவு இங்கிதம் இருந்துச்சு, இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. எல்லாம் கொடூரமான, குறிப்பாக இந்த பெட்ஸ் எல்லாம் சாகிறது கொள்றதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. போன வாரத்தில் ஒருத்தர் கதை என்கிட்ட சொன்னார். சிலவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல காரில் வர்றாங்களாம், நல்ல காரில் இறங்கி நாயை அவுத்து ஒரு கம்பத்தில் கட்டிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா எவ்வளோ நாள் அவங்க வச்சுருந்தது போது, இதுக்கப்புறம் அந்த பெட்டு அவங்களுக்கு அது பாட்டுக்கு அப்படியே நிற்குது. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கதை சொன்னேன். எப்போ இதுக்கு போதும்ப்பா, இதுக்கு மேலே சொல்லாத, இது மேலே எனக்கு மனசு தாங்கலை, இப்படி கஷ்டமாக இருக்கு. ஆமாங்க ஐயா, இந்த பிள்ளை சாகிறத பார்க்க முடியாது. அங்கே அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, ஒருத்தி பார்க்குறா. ஆமென். எங்கே பார்க்குறா, ஏன் பார்க்குறா? அதாம்மா செய்தி. இன்னைக்கு நல்லா கவனிங்கம்மா. இன்றைக்கு அம்மா ஏன் பார்க்கலன்னா இந்த பிள்ளை சாக போகுது. இந்த பிள்ளைக்கு விமோசனம் இல்லை. இவ பார்க்குறா. ஏன் தெரியுமா? தீர்க்கதரிசி. விமோசனம் இல்லாத நிலையிலையும்
ஒரு வாழ்க்கையை பார்க்கிறாள். Because she has eyes of a prophet, where she can see things beyond a hopeless condition. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை அருமையாவுள்ள பார்க்கும்படியான ஒரு கண்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பல நேரங்கள் அருமையாவுள்ள சில நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சூழ்நிலையில நம்பிக்கையே இல்லம்மா, நம்பிக்கையே தெரியல, இதுக்கு மேல வேணாம் பேசாதீங்க, எனக்கு வேணாம் கேட்க இஷ்டம் இல்லை, because I don't see any hope, I don't see any future. But here is a girl who has a prophetical eyes to see beyond a hopeless condition. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலும் அது என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், அங்க சம்பவிக்கதான் ஒண்ணு இல்லையா, இல்லம்மா, things are going to happen. Hallelujah. ஆகையால் she has a prophetical view. இந்த காலவெளியில் அருமையாவுள்ள ஒரு பெரிய தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரி மிரியாமை பார்க்கவில்லை, போய் பிரசங்கம் பண்ண மாதிரி பார்க்கல, ஆனால் அவருடைய கண்ணோட்ட வித்தியாசமா இருந்துச்சு. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் அருமையாவுள்ள விமோசனமற்ற சூழ்நிலையிலும் அவ போறாமா. She is going, in fact she is pursuing. நமக்கு நடந்த சம்பவத்தில் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி, அப்பொழுதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்பொழுது கிடையாதுங்க. இந்த எகிப்தின் அடிமைகள் இருந்த சூழ்நிலை இடங்கள் வேறு, ராஜ குடும்பம் வரக்கூடிய இடம் வேறு. வேறுனா இந்த இந்த பெட்டி இந்த குழந்தை அவ்வளோ தூரம் போச்சு, அவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் யார் கூட போகிற, ஒரு சத்தமாக சொல்லுங்களேன். எத்தனை முதல்ல வந்துச்சு, முதல்ல என்ன வந்துச்சு, முதல்ல வந்துச்சு, அப்புறம் இது அதெல்லாம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சுங்க. எத்தனை இடத்துல கவிழ்ந்து போச்சு, எத்தனை இடத்துல தண்ணி தாண்டி, எல்லா இடத்துலையும் she saw the baby still alive. Amen. இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளை இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அறிய வேண்டிய காரியம் என்ன, இன்னைக்கு நம்முடைய தரிசனம் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு தரிசனம் உடையவராக இருக்கிறோமா? நம்ம என்ன பார்க்கணும், ஐயோ அழிஞ்சு போகுது, ஐயோ அழிய போகுது, ஐயோ என் பிள்ளை கெட்டு போகுது, என் பிள்ளை வாழ்க்கை கெட்டு போச்சு, ஐயோ இது நாசமா போகுது, ஐயா நன்றா இருந்து கொள்ளலாம், அப்படிதான் உலகம் சொல்லுது. ஆனா மிரியாம் என்ன சம்பவிக்கும் என்பதை பார்க்க போகிறாள். முதல்ல வந்துச்சு, பட் she is still going. அந்த கவிழ்ந்துச்சு, பட் she is still going. எத்தனை அருமையுள்ள இடத்துல தண்ணீர் புரண்டு வந்துச்சோ, பட் she still அருமையுள்ள இந்த பிள்ளை போன இடத்துலலாம் அருமையுள்ள தொடர்ந்து போகிறார். காரணம் என்ன, ஒரு தரிசனம் உள்ள தீர்க்க தரிசனோட பார்வை இன்னைக்கு அவசியம். அருமையுள்ள இன்னைக்கு we are so without this vision we only see problems engulfing us. நம்முடைய பிரச்சனை எல்லாம் நம்ம முழுகிடும். எனக்கு தெரியுது இதான் நடக்க போது, எனக்கு தெரியுது, நான் தெரியுது, நான் அழிஞ்சு போப்பேன்னு தெரியுது, என் குடும்பம் அழியுது தெரியுது. ஐயா இதெல்லாம் பார்க்கிற சகோதரனே சகோதரியே, can we just see like Miriam? மிரியாமை போல பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கண்களை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். ஐயா நம்மளுக்கு கதை தெரியும். இந்த பிள்ளைக்கு பேர் என்னங்க சொல்லுங்களேன், தெரியும் தான், இதெல்லாம் போய் கேட்குறீங்க சொல்லுங்க. இந்த பிள்ளைக்கு பேர் என்ன, சத்தமா சொல்லுங்கம்மா, சந்தேகம்மா, ஒன்றும் மோசம் போக மாட்டீங்க சொல்லுங்க. மோசே மோசே மோசே. யார் வச்ச பேர் அப்படின்னா எபிரேய பேர் இல்லையா மோசே? இவங்க அம்மா அப்பா என்ன பேர் வைக்கலையா? வைக்கலம்மா. ஏன் வைக்கல? இந்த பிள்ளை பிழைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அது அந்த பிள்ளைக்கு என்ன வைக்கல, பேர் வைக்கல. இதான் உண்மை. நமக்கு தெரியும் வேதாந்தத்தில் அநேக பிள்ளைகள் பிறக்கும்போது பேர் வைக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு, பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கப்பட்ட பிள்ளைகள்லாம் உண்டு. ஆமென். ஏசா, யாக்கோபு, இக்கபோட், சிம்சோன், சாமுவேல், இயேசு, நிறைய பேர் இருக்குமா பிறக்கும்போது. ஆல்ரெடி பெனோனி, பெஞ்சமின், இதெல்லாம் என்னங்க பிறக்கும்போதே, பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பவே என்ன பண்ணிட்டாங்க, பிறந்த உடனே பேரில் வச்ச பிள்ளைகள்லாம் இருக்கும்போது இந்த பிள்ளை பிறந்துச்சு, 3 மாதம் இருந்துச்சு, குட்டி 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 சின்ன சொல்லும் சின்ன சொல்லும் சொல்லும், என்ன பேர் வைக்கல.
ஏன்னா இந்த பிள்ளை சாக போகுது. So this baby was not named by the parents because the parents couldn't see any hope of future. நம்பிக்கையே காணக்கூடாத சூழ்நிலையில் தான் அருமையோட இந்த 3 மாசம் இந்த பிள்ளை இருந்துச்சு. But here is somebody என்னம்னா என்ன சம்பவிக்கும். ஆமென். எந்த பிள்ளை? பேர் இல்லாத பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும். ஓ ஆமென். இந்த காலவெளியில் கர்த்தர் இந்த தரிசனத்தை உங்களுக்கு எனக்கு தருவாராக. ஆமென். உலகமே பேர் கொடுக்கலாமா? யாருமே பேர் கொடுக்கல. ஆனா இந்த பெண், இந்த மிரியம் போறாமா, பேர் இல்லாத, பேர் கொடுக்கப்படாத ஒரு பிள்ளைக்கு பின்பாக போகிறதை பார்க்கிறது. இதுக்கு தான் என்ன வேணும்? தீர்க்க தரிசனமான தரிசனம் அவசியம். No one saw future, no one saw hope, no one saw life. ஒருவரும் வாழ்க்கையை பார்க்கவில்லை, ஜீவனை பார்க்கவில்லை, எதிர்காலத்தை பார்க்கவில்லை. ஆனால் என்ன சம்பவிக்கும் என்று அருமையை பார்க்கும்படி போகிறாள். அருமையானவெல்லாம் தெரியும். அந்த ராஜாவுடைய குமாரத்தி வரா, தண்ணீரில் எடுக்கப்பட்டபடியெல்லாம் என்ன பேருங்க? மோசே. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அது தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, அப்பொழுது முதல் வசனத்தை வாசிக்கலாமா? அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேயர் ஸ்திரீகளில் யார் வந்துட்டாங்க? அக்கா. அக்கா வந்துட்டா. அக்கா வந்து அகைன் கனெக்டட் டு மோசஸ். அக்கா வந்துட்டு முதல்ல ராணி வீட்டில் வந்து பேசுறதுக்கு என்ன வேணும்? ஒரு தைரியம் வேணும். தைரியம் வேணும். அவ்வளோ தைரியமா வந்து நேரா பேசுறா. என்ன பேசுனா? உமக்கு இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தையை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றார். ஆமென். Another prophetical word, because I'm going to say something that will make this baby live. ஆமென். மரணத்துக்கென்று நியமிக்கப்பட்ட இந்த பிள்ளை வாழ்வதற்கு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். இங்கே நிறைய தாய்மார் பெரியவங்களாம் உண்டுமா. 3 மாதம் பிள்ளை, தாய்ப்பால் குடிக்கிற பிள்ளை. அங்கே ஒரு பாரப்பட்ட அருமையுள்ளே மனம் மாத்திரமல்ல, ஒரு பாரப்பட்ட மார்பும் உண்டு. யோசிச்சு பார்க்கலாமே. 3 மாசத்துல பால் கொடுக்கிற ஒரு தாயினுடைய நிலைமை பார்க்கலாம். கடைசியா பால் கொடுத்துட்டு அந்த பெட்டியில் வச்சுட்டு அனுப்பி விட்டுட்டா. பால் கட்டி போகக்கூடிய நிலைமை, வேதனை, மனசுக்குள்ள வேதனை, சரீரத்துல வேதனை. அப்படி இருக்கும்போது ஒரு செய்தி, அம்மா அம்மா வாங்கம்மா, மோசேஸ், தட் பேபி இஸ் ஸ்டில் அலைவ், வந்து பால் கொடுங்கம்மா. This was the prophetical word of Miriam, and she was called a prophetess. Hallelujah. Hallelujah. அருமையானவர்களே, இன்னைக்கு we need these eyes. இந்த கண்கள் நமக்கு அவசியம். So the Bible records Miriam as a prophetess. Well, this is not the main story. Now let's go back after 8 years. 80 வருஷத்துக்கு பிறகு இப்போ 20ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டு சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. அருமையாக அறிந்து கொள்ளலாம். தம்புரு இங்கிலீஷ் என்னங்க? tambourine. Please understand, we see that this is not an Egyptian instrument, it was a Hebraic instrument. That's culturally, that's what we see. அது மாத்திரமல்ல, இந்த தம்புரு எப்படிப்பட்ட ஒரு வாத்திய கருவி தெரியுமா? இட்ஸ் an instrument of, சொல்லுங்கம்மா, இது எதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாத்திய கருவி? தம்புரு, டாம்பரின் எதுக்குமா பயன்படுத்துறாங்க? எப்போ பயன்படுத்துறாங்க சொல்லுங்களேன். பாட்டு பாட, சும்மா பாட்டு பாடுறதுக்கு. அப்புறம் தம்புரு, டாம்பரின் எதுக்குமா பயன்படுத்துவாங்க சொல்லுங்க? நடனம் ஆடும் பொழுது. அப்புறம் எஸ், பாட்டு பாடுறது, நடனம் ஆடு. எப்போ பாட்டு பாடுவாங்க? எப்போ நடனம் ஆடுவாங்க? சந்தோஷமா, கொண்டாட்டம். ஸோ டாம்பரின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் an instrument of joy, happiness, of singing and dancing. ஆமென். நம்ம ஊரில் கூட யாராவது மண்டை போட்டாங்கன்னா ஒரு பாட்டும் அதுலேயே தெரியும் யாரும் என்ன பண்ணிட்டாங்க,
இப்போ சில வாத்திய கருவி இருக்கு, அதுக்கு போட்டாலே என்னாச்சு, யாரையோ மண்டைய போட்டாங்க. சிலங்க ஊதுவாங்க பாருங்களேன், தெரியும்ல, அதான் வாத்திய கருவி தானே, ஆமாவா இல்லை? இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அது கேட்ட உடனே ஐயோ யாரும் என்ன பண்ணாங்க, அப்புறம் டிங் 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 டிங், இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். பட் when it comes to tambourine, என்னங்க, சந்தோஷம், துதி, நடனம், கொண்டாட்டம். ஆமென், ஆமென். இப்போ கேள்வி என்னன்னா, வாசிக்கிறோம் மிரியாம் தம்பூர் கொண்டாந்தாங்களா, அப்புறம் சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் கொஞ்சம் நடனத்தோடும். கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு போகலாம். ஆமாம், இம்மா 2-3 தலைமுறை எப்படி இருக்கிறாங்க இவங்க? எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க, ஒரு குடிசையில் இருக்கிறாங்க, ஒரு கொட்டாவில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு மோசமான இடத்துல இருக்கிறாங்க. அந்த மோசமான வீட்டுக்குள்ளே போவோம், அப்படி நோண்டி பார்த்தா உள்ள என்ன இருக்கு? சத்தமாக சொல்லுங்களேன். இது நம்ம பண்ணுது. உன் வாழ்க்கை அடிமை வாழ்க்கை, உன் வாழ்க்கை உபத்திரவ வாழ்க்கை. இது என்ன? எனக்கு ஒரு நாளைக்கு இந்த ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அது என்ன பண்ணுறேன், என்ன வச்சுருக்கேன் நான், I am going to keep a tambourine preserved. I am going to keep a tambourine inside. One day I will be facing liberty. One day I will have joy. ஐயா, ஒரு நாள் எனக்கு கர்த்தர் ஆனந்த களிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். இவங்கெல்லாம் அடிமைகள்மா. என்ன வாசிக்கணும் தெரியுமா? மோசே பாடினாங்களாம், அருமையாக எல்லாரும் பாடினாங்களாம். அதுக்கு பிறகு மிரியாம் அம்மா வந்துட்டாங்க. ஆமென். எதுக்கு வந்துட்டாங்க? அவங்க வந்தா பார்த்தா எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் எவ்வளோ நான் வச்சுருந்தேன்ப்பா என் வீட்டில். நான் அடி உதம் வாங்கும் போது நான் அதை வச்சுருந்தேன், அழுகையில் அந்த வச்சுருந்தேன், உபத்திரத்தில் நான் வச்சுருந்தேன், எதிர்ப்பு மத்தியில் வச்சுருந்தேன், ஐயா பாடுகள் போது இந்த வச்சுருந்தேன். கர்த்தருடைய இந்த காலவெளியில் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு அறிவு, ஒரு எண்ணம் நமக்கு அவசியம். அருமையோட நாம் தண்ணீருடாக கடந்து போகும்பொழுது, அருமையோட அழிவுடாக கடந்து போகும்பொழுது, அக்கினியுடாக கடந்து போகும்பொழுது, நீங்களும் நானும் நம்ம கையில் என்ன வச்சுருக்கணும்? ஒரு தம்புர் அவசியமா. We need a tambourine when we go through, the life of Egypt. இந்த காலவெளியில் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சர்ச், அருமையோட இன்றைக்கு we all need a tambourine. எல்லாருக்கும் அருமையோட வாழ்க்கையில் சில துன்பத்தின் பாதை உண்டு, கஷ்டத்தின் பாதை உண்டு. அந்த எகிப்தில் இருக்கும்போது எல்லார் வீட்டிலும் என்ன இருக்குன்னா, ஒரு துதி இருக்குமா, ஒரு tambourine இருக்கு. ஐயா, this is not an instrument for anything else. மற்றது எதுக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, சந்தோஷம், துதி, கொண்டாட்டத்துக்கு மாத்திரம் தான் இது. ஆமென், ஹல்லேலூயா. சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, அது சந்தோஷமாக வாசிக்கலாம், துக்கமாக வாசிக்கலாம். இது அப்படி துக்கமாலாம் டாம்பரின் வாசிக்கவே முடியாது. ஆமென். டாம்பரின் துக்கமாக டாம்பரின் வாசிச்சா எப்படி தான் ஒன்று ஆடணும், அல்லாட்டி பாடணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் வீட்லையும் இருந்துச்சுமா. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாக இருந்துச்சு, நம்ம எல்லாரும் தெரியும். அதன் மத்தியில் every house had a tambourine. I would say every lady had a tambourine. ஒவ்வொரு சகோதரியும் என்ன வச்சுருந்தா தெரியுமா? அந்த உபத்திரவப்பட்ட நேரத்தில் இந்த தம்பூர் வச்சுருந்தா. இந்த காலவெளியில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்க சகோதரியா, உங்கள் கைகள் திடப்பட கடவுது, tambourine வாசிக்க தடப்பட கடவுது. ஆமென். Let your hands be strong so that you don't lose your hope. நம்பிக்கை இழந்து விடாது. I don't care how bad it is. இஸ்ரேல் மக்களை காட்டிலும் மோசமாக இருக்குமா? இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கம்மா. அந்த கஷ்டத்து மத்தியில் அவங்க பெட்டி படுக்க எல்லாம் கொஞ்சம் நோண்டி பாருங்களேன். அந்த உள்ள பார்த்தா திடீர்னு உள்ள பார்த்தா அப்படியே கைவிட்டு பார்த்தா என்னமோ சத்தம் கேட்குது, என்ன சத்தம் கேட்குது, என்னமோ சத்தம் உள்ள என்னமோ சத்தம் கேட்குது. ஆமாங்க, எல்லார் வீட்டிலும் இந்த சத்தம் கேட்குமா. எல்லாரும் எடுத்து பார்த்தா there will be a tambourine for them to praise God. Hallelujah, hallelujah. இந்த காலவெளியில் துதியை மறந்துடாதம்மா. Don't forget your praise. Don't forget your practice of praise, because very soon after Moses and the men stop singing, then the women will come and they will dance and sing. Hallelujah, hallelujah. The காலவெளியில் shall we just preserve our tambourine? நம்முடைய தம்புருகளை நாம் பாதுகாப்போம். சீக்கிரத்தை ஒரு நாள் வரும், அப்பொழுது நான் என்ன பண்ண போகிறேன்? இதுக்கு தான் that's why she is seen as a prophetess. கண்ணில் முடிச்சு வைக்கலாம். Amen, hallelujah. Miriam the prophet. This is the main message of the Bible, redemption.
இழந்து போனதை தேட ரட்சிக்கதாமா வந்தார். ஓ ஹல்லேலூயா, 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 ஆமென். எகிப்தில் when there was no sign of hope, விடிவு காலத்துக்கு எந்த விதமான அறிகுறி இல்லாத அந்த நாட்களில் எல்லார் வீட்லேயும் ஐயா ஒரு சத்தம் கேட்குதுமா, சத்தம் கேட்கல, அது இருக்குது, சத்தம் போடக்கூடியது ஒன்று இருக்குது, சத்தம் இல்லாமல் இருக்குது, ஆனால் இட்ஸ் ஜஸ்ட் a matter of time, இட்ஸ் ஜஸ்ட் a matter of time. ஹல்லேலூயா. வந்தா மிரியம் அம்மா மாத்திரம் வரல, இவங்க வந்து 86 87 வயசு பாட்டியம்மா. இந்த பாட்டியம்மா வந்து டான்ஸ் ஆட வந்துட்டாங்க. இவங்க தான் டாபரின் கொண்டாங்கன்னு பார்த்தா வசனத்தை வாசிக்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், எல்லாரும் கொண்டாந்துட்டாங்கம்மா. எல்லாரும் கொண்டாந்துட்டு ஐயா யோசிச்சு பாருங்களேன், இங்கே இருக்க ஆம்பளைங்களாம் பார்க்குறோம், ஏய் எங்கே வச்சுருந்த இவ்வளோ நாள்? ஏன்னா வசனத்தை வாசிக்கிற மோசே இஸ்ரவேல் மக்கள் பாடி முடிச்ச பின்பு, ஆமென், தென் மிரியம் the Aaron's sister, the prophetess, she sang, and all the women with her, they came dancing and praising God. Hallelujah. Are you preserving your tambourine? இந்த காலவெளியில் கர்த்தரோட பிள்ளையே உடைய தம்புருவை பத்திரம் வச்சிருக்கிறியாம்மா? உன் தம்புரை பத்திரம் வச்சிருக்கிறியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒருவேளை கஷ்டத்தூடாக போகலாம், நீ ஒருவேளை அழுகையினூடாக கடந்து போகலாம், நீ ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கில் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. எல்லா வித எதிர்ப்பு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கடந்து போகலாம். பட் தயவு செய்து உடைய தம்புரை பாதுகாத்துக்கொள். தம்புரை அப்படியே பத்திரமா பாதுகாத்துக்கொள்மா. சீக்கிரத்தில் ஒரு நாள் கர்த்தர் அதை பயன்படுத்த அருமையாவுள்ள ஒரு அவகாசம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து கர்த்தரை சோத்திரிப்போம், வாய் திறந்து கர்த்தரை சோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதியை மறந்துடாதம்மா, துதியை மறந்துடாதம்மா. அருமையாவுள்ள ரிச்சர்ட் உம்ரான் பற்றி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அருமையாவுள்ள ஈஸ்டர்ன் பிளாக், அதாவது ஈஸ்டர்ன் யூரோப் சைடில் கம்யூனிசத்தில் இருந்த நாட்களில் பல ஆண்டுகளாக சிறையில் இருந்தார். சென்னை கூட வந்திருக்கிறார். பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கும்போது சங்கிலி இருக்கும். இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த சங்கிலியை வச்சு அவர் பாட்டு பாடுவார். சங்கிலியில் ஆட்டி ஆட்டி அதில் ஒரு சத்தம் போட்டு பாட்டு பாடுவார். பிகாஸ் he knew that, you know what, he was preparing his tambourine. ஆமென். கர்த்தருடைய பிள்ளை இந்த நாளில் உபத்திரப்படும் போது சோர்ந்து போகாதே. ஆகதான் உபத்திரத்தில் சந்தோஷப்படுமா. குறிப்பாக get ready with your tambourine. Get ready with your tambourine. Hallelujah, hallelujah. அப்பா, பல நேரங்களில் நாங்கள் கடந்து போகக்கூடிய பாதை துன்பமான பாதை ஆண்டவரே. அதனூடாக எங்களுக்கு ஒரு தம்புரு ஞாபகப்படுத்தினபடினால ஸ்தோத்திரம். அதனூடாக தீர்க்க தரிசனமாய் பார்க்கும்படியாக, தீர்க்க தரிசனமாய் பேசும்படியாக எங்களுக்கு கத்த நீர் ஆண்டவரே ஒரு செய்தி இந்த காலவெளியில் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். நாங்கள் பார்க்கிறபடி பேசாதபடி, பார்த்த காரியங்கள் குறித்து பேசாதபடி, நீர் பார்க்கிறபடி நாங்கள் பேச தீர்க்க தரிசனம் வரைக்கும் கிருபை தாரும். தொடர்ந்து இந்த மக்களை வழிநடத்தும். இதற்கு எங்கள் கைகள் தொடப்பட கடவுது ஆண்டவரே. I pray, Lord, for this reason, I pray that you will strengthen our hands so that, Lord, we will hold on to our hope. இந்த மக்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.